Good morning everyone. This is Sabarinathan, Senior Lecturer, Department of Automobile Engineering, Christian Polytechnic College, Ottanjatharam. Today we are going to see the topic of Vapor Compression Refrigeration System. அதாவது ரெஃப்ரிஜரேஷன் அண்ட் ஏர் கண்டிஷனிங் டிபார்ட்மெண்ட்டில் இருக்கக்கூடிய ரெஃப்ரிஜரேஷனில் ஒரு முக்கியமான டாபிக் தான் வேப்பர் கம்ப்ரஷன் ரெஃப்ரிஜரேஷன் சிஸ்டம். இது வந்து மோஸ்ட்லி எங்கே யூஸ் பண்ணுறாங்கன்னா ரெஃப்ரிஜரேஷனுங்கிறது வந்து ரெஃப்ரிஜரேட்டர், அதாவது ஃப்ரிட்ஜில் யூஸ் பண்ணுவாங்க. அதாவது ஒரு மூடிய இடத்துல வந்து இதோட ஃபங்க்ஷன்ஸ் இருக்கும். ஓகேங்களா, அதை இப்போ நம்ம பார்க்க போகிறோம். வேப்பர் கம்ப்ரஷன் ரெஃப்ரிஜரேஷன் சிஸ்டத்தை vapor compression use a circulating liquid refrigerant as the medium which absorbs and removes from heat the space to be cooled and subsequently reject the heat elsewhere. The superheated vapor then passes through the condenser. This is where heat is transferred from the circulating refrigerant to an external medium, allowing the gas refrigerant to cool and condense into a liquid. The rejected heat is carried away by either the water or the air depending on the types of condenser. அதாவது வேப்பர் கம்ப்ரஷன் சிஸ்டத்தில் நம்ம வந்து ஒர்க்கிங் மீடியமாக வந்து ஃபெரான் கேஸை தான் நம்ம அதில் யூஸ் பண்ணுறோம். இதுதான் இங்கே ஒர்க்கிங் மீடியம். இதுதான் வந்து அந்த இடத்த வந்து கூல் பண்ணக்கூடிய ஒரு ஒர்க்கிங் மீடியம். அது எப்படிங்கிறத நம்ம இப்போ பார்க்க போகிறோம். இதில் வந்து மெயின் பார்ட்ஸ் என்னென்னா கம்ப்ரஸர், கண்டென்சர், எக்ஸ்பென்ஷன் வால்வு, எவாப்ரேட்டர். இது நாலும் தான் மெயின் காம்போனன்ட்ஸ். இப்போ இந்த டயக்ராம் பாருங்கள். இந்த டயக்ராமில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, இங்கே வந்து 4 இதுவுமே இருக்குது. எவாப்ரேட்டர், கம்ப்ரஸர், கண்டென்சர், எக்ஸ்பென்ஷன் வால்வு இருக்குது. ஃபஸ்ட் எடுத்தோன்னே பார்த்தீங்கன்னா எவாப்ரேட்டர் வந்து உள்ளே இருக்கக்கூடிய ஹீட்டை ஃபுல்லாக அப்சர்வ் பண்ணுது. அதாவது இதுக்குள்ளே உள்ள சர்க்குலேட்டிங்கில் வந்து ஃபெரான் கேஸ் தான் யூஸ் பண்ணுறாங்க. அந்த ஃபெரான் கேஸ் வந்து லிக்யூடாக இந்த எவாப்ரேட்டருக்குள்ளே நுழையும் போகும்போது அந்த எவாப்ரேட்டர் என்ன பண்ணோம்னா உள்ளே இருக்கக்கூடிய ஹீட்டை ஃபுல்லாக அப்சர்வ் பண்ணி அந்த லிக்யூட் வந்து வேப்பராக மாற்றி எங்கே அனுப்புதுன்னா கம்ப்ரஸருக்கு அனுப்புது. அது ஹீட்டை ஃபுல்லாக அப்சர்வ் பண்ணோன்னே அந்த இடம் வந்து கூலிங்காக மாறிடும். அந்த ஹீட் அப்சர்வ் பண்ணும்போது அந்த லிக்யூட் வந்து வேப்பராக மாறி எங்கே அனுப்புதுன்னா கம்ப்ரஸருக்கு அனுப்புது. அந்த கம்ப்ரஸர் என்ன பண்ணும்னா லோ ப்ரெஷர் வேப்பரை வந்து ஹை ப்ரெஷர் வேப்பராக, அதாவது அந்த ஃபெரான் கேஸ் வந்து லோ ப்ரெஷர் இருக்கிறத வந்து ஹை ப்ரெஷராக மாற்றி எங்கே அனுப்புது, கண்டென்சருக்கு அனுப்புது. ஓகேங்களா, அந்த கண்டென்சருக்கு அனுப்பும்போது அந்த கண்டென்சர் என்ன பண்ணும்னா உள்ளே இருக்கக்கூடிய இந்த ஹீட்டை ஃபுல்லாக ரிமூவ் பண்ணிடும். கண்டென்சர்னாவே டோட்டலாக அது கூலிங் பார்ட்டு தான். அந்த ஹீட்டை ஃபுல்லாக ரிமூவ் பண்ணியாச்சுன்னா அந்த வேப்பர் வந்து லிக்யூடாக மாறி எங்கே போகுது, திருப்பி எக்ஸ்பென்ஷன் வால்வுக்கு போகுது. அந்த எக்ஸ்பென்ஷன் வால்வு என்ன பண்ணும்னா திருப்பி வந்து ஸ்டார்டிங் ஸ்டேஜில் அந்த லிக்யூட் ரெஃப்ரிஜரண்ட் வந்து எக்ஸ்பென்ஷன் வால்வ்லேருந்து எவாப்ரேட்டருக்கு திருப்பி போகுது. ஓகேங்களா, லிக்யூட் ப்ளஸ் வேப்பராக வந்து திருப்பி எவாப்ரேட்டருக்கு போகுது. இந்த சர்க்குலேஷன் மாறி மாறி அனுப்புது. அதாவது எப்படின்னு பார்த்தீங்கன்னா எவாப்ரேட்டர் வந்து ஃபுல்லாக இருக்கக்கூடிய ஹீட்டை ஃபுல்லாக அப்சர்வ் பண்ணி அந்த ஃபெரான் கேஸ் வந்து ஃபெரான் லிக்யூட் வந்து கேஸாக மாறி எங்கே அனுப்புதுன்னா கம்ப்ரஸருக்கு அனுப்புது. கம்ப்ரஸர் என்ன பண்ணணும்னா லோ ப்ரெஷர் வேப்பரை வந்து ஹை ப்ரெஷர் வேப்பராக திருப்பி கண்டென்சருக்கு அனுப்புது. கண்டென்சரோட மெயின் பார்ட்டே வந்து கூலிங் பண்ணுறதா தான் அந்த வேப்பரில் இருக்கக்கூடிய ஹீட்டை ஃபுல்லாக ரிமூவ் பண்ணியாச்சுன்னா அந்த இடத்துல என்ன ஆகும்னா லிக்யூடாக மாறும். அந்த லிக்யூட் வந்து திருப்பி எக்ஸ்பென்ஷன் வால்வுக்கு போகுது. எக்ஸ்பென்ஷன் வால்வுக்கு போனோன்னே திருப்பி அது வந்து ஆட்டோமேட்டிக்காக உள்ளே இருக்கக்கூடிய லைட்டாக ஹீட் அப்சர்வ் பண்ணி லிக்யூட் ப்ளஸ் வேப்பராக மாற்றி எங்கே அனுப்புது, எவாப்ரேட்டருக்கு அனுப்புது. இந்த சர்க்குலேஷன் தான் ரொட்டேஷனாக நடந்துக்கிட்டே இருக்குது. ஓகேங்களா, இதுதான் வந்து வேப்பர் கம்ப்ரஷன் ரெஃப்ரிஜரேஷன் சிஸ்டம். இதோட மெயின் அட்வான்டேஜஸ் பார்த்தீங்கன்னா இட் ஹேஸ் ஸ்மாலர் சைஸ் ஃபார் த கிவன் கெப்பாசிட்டி ஆஃப் ரெஃப்ரிஜரேஷன். ஓகேங்களா, இட் ஹேஸ் லெஸ் ரன்னிங் காஸ்ட் கம்மி. இட் கேன் பி எம்ப்ளாய்டு ஓவர் எ லார்ஜ் ரேஞ்ச் ஆஃப் டெம்பரேச்சர்ஸ். த கோஎஃபிஷியன்ட் ஆஃப் பெர்ஃபார்மன்ஸ் இஸ் குவைட் ஹை. Disadvantages பார்த்தீங்கன்னா the initial cost is high. The prevention of leakage of the refrigerant is major problem in vapor compression system. இதெல்லாம் disadvantages. Okay, thank you.